செஸ் கேம் 1vs1 விளையாடுற மாதிரி பார்த்து நல்லா பார்த்து அனுப்புங்க. அனுப்புவாங்க பாருப்பா. ஆன்லைன்ல 1vs1 விளையாட இந்த 2 தளங்கள் ரொம்ப சிறந்தவை. சிறப்பான ஆள் நீ. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹைதராபாத் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்களுக்கு வந்து ரொம்ப 18-20 மணி நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ திடீர்னு தோணுச்சு செஸ் விளையாடலாம். செஸ் விளையாடலாம். செஸ்ன்னு யார் சொன்னோடனே நம்ம ஆள் யார் அவரு? கூஃபி ப்ரோ மாதிரி நாங்கள் செஸ் விளையாண்டு அவரை 1v1 கூப்பிட போகிறோம். ஜெயிக்கிறவங்க கூஃபி ப்ரோட 1v1 விளையாண்டு எங்களுக்குள்ள நாங்கள் விளையாட போகிறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்க கூட 1v1 போட போகிறோம். 1v1 போட போகிறோம். இப்போ வந்து யார் போகிறோம்? சிங்கக்குட்டி வினோத் ப்ரோ. இவனுமா? நாங்கள் வந்து கல்லு பாய்ஸ். நாங்கள் வந்து கல்லு பாய்ஸ். நண்பன் வந்து உதவி கேட்டு செஸ்ல வந்து நான் டக்குன்னு ஜெயிக்கணும். ஈஸியான மூவ் சொல்லி கொடுங்க, ட்ரிக் சொல்லி கொடுங்க. செஸ் போட்டியில் மிக வேகமாக ஜெயிக்க ஸ்காலர்ஸ் மேட் என்ற 4 ஸ்டெப் உத்தி உங்களுக்கு உதவும். 1E4 நடுப்பகுதியை கைப்பற்ற ராஜா. செஸ்ஸே எனக்கு விளையாட தெரியாது. E4 எங்க போறது நானு? உங்க பேர்னு சொல்லுங்க. நாங்க வந்து கல்லு பாய்ஸ். உங்க பேர் என்ன? விகே பிரதர்ஸ். வாங்க விளையாடலாம். என்னது? எனக்கு கட்டினா நான் கட்டுவேன். சரி காட்டு. அப்படியே 2 1 நிமிஷம் சொல்லு போடா. ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பாக்ஸிங் பாத்தீங்களா? அடிச்சுட்டே விடுமா இன்ட்ரோ. அப்படியே ஆனா பாக்ஸிங் அடிக்கிற விளையாடுனே. இது வந்து வெற்ற விளையாட்டுங்க. இருடா. இருடா போடா. டைம் போனா திருப்பி ரீசெட் பண்ணி விளையாண்ட முதல்ல நாங்க சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. பின்னாடி கூட்டு போனா இருடா. சுருட்டு அப்படியே சரட்டு உங்களுக்கு தெரியல. முதல் கண்ணாடி கல்வி கண்ணே தெரியுமா? என்னென்னமோ பேசி வச்சுக்கிறா உன்னை நம்பி. ஏதாவது பண்ணுவியா? பண்ணிடுவீல குருவி ஜெயச்சரலாம். ஏய் இது ராணி தான். இதான ராஜா? ஆமா ஆமா ராணி தான். அது ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா 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 இல்லைங்க. நீங்க தெரியுமா ப்ளஸ் போட்டு தான் கிங்கிங்க. ப்ளஸ் போட்டுனா ஓகே இல்ல இதுல மூ காட்டு. இதுல மூ காட்டு சொல்லும் போது தான் நிறுத்து. சட்டு போனாங்களா? இவன் எதை வெட்டின குதிரை வெட்டிட்டீங்களா? குதிரை உங்களை வெட்டினதுக்கு வந்து உங்களுக்கு வலி வாங்க பண்ண மாட்டேன். நான் குதிரையை தூக்கணும். அந்த குதிரையை தூக்காம பண்ண மாட்டேன்டா. இன்னொரு குதிரை இருக்கண்டா. குதிரையில இறங்கின வேலைக்கு ராணி வெளியே எடுக்கணும். என்னடா பண்றேன்? ராணி தாய் உள்ளே மாட்டிட்டான்டா. வெளியே வர மாட்டேன். ஒண்ணுமே நான் கேஷ் தான். ராணி வேணா பதற வரும். எல்லா பக்கம் போவான். ராணிங்க சைடு போவான். மேக்கையும் பண்ணாம யோசிச்சு விளையாடுப்பா. நீ ஏய் இவனுக்கு வந்து வாயில வந்து இதை ஒட்டி விடுங்க. அந்த பொலாட ஓட்டி இருப்பாங்க. தூங்கி எஞ்சி வரவா? ஆடிட்டியா? நீ ஆட்டு தாண்டிட்டியா? ஆடு தாண்டினா திரும்ப செஸ் போர்டு. ஐயோ இதுதான் உனக்கு ஒருத்தன திருப்பி ஒரு குதிரையை கொண்டு தான் ஆட்ட வரும். குதிரை ஏன்னா எடுக்கிற? இதுதான் சரிடா. போட்டு தாண்டா ஆடுறா. இதுனா தம்பிக்கு ஏதாவது ஐடியா விட மாட்டேன். சரி இதான் குதிரையை தவிர வேற எதுவுமே நான் நவுத்து தரலாம். நீங்க இருறா நவுத்துடா. இருறா சொல்றா. நான் போறேன்டா. இருறா இவனும் என்ன பண்ணிருக்கான்னு இவனு எனக்கே புரியலடா. போ பண்ணி எதுவும் பண்ணுவான். அவன் தோன்றதை பண்ணிட்டே இருங்க. அவ்வளவுதான். 2 பேரும் மாறி தோன்றதை பண்ணிட்டே இருங்க. மண்ணு தோன்றதையா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. விட சொல்றேன். ஆப்ப விளையாடுறது நம்ம எப்படியே முடிச்சிருப்பாங்க. நம்மளே மட்டி மாறாம நம்மளோட மடுமட்டி ஆடுறேன். எனக்கு சொல்லிட்டு விளையாட தெரியாது. எனக்கு விளையாட தெரியாது. ஆடு. அப்பதான் ஆடு. நீங்க தான் பாடணும். ஆடிட்டியா? நான் விளையாட தெரியலைங்கிறது 2வது விஷயம். யாரு விளையாடுனே தெரியலைங்கிறது கஷ்டங்க. இல்ல புரியல. முடிச்சிட்டாங்க ஆட்டைய. நீங்க தவற விளையாட்டு அப்புறம் அதான் அது வெட்டினாங்க. போட்டோ எண்டாடி இவங்க மேட்சே நம்ம முடிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பவர் வச்சு ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. வீடியோ மட்டும் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வெட்டினா நம்ம குயின் போயிடும். பரவாயில்ல. நம்ம குயினு கிடையாது. சரி பரவாயில்ல போயிட்டு போகுது. வெட்டினா அதை நம்ம ராஜா தூண்ணா செக்கவை அடிச்சு செக்கவைடா. இது அடிச்சு நம்ம ராணியை போட்டாங்க. ராணியும் போட்டாச்சு ஐடியா பண்ணி. ஓடிக்கு நேரு எதுக்கு ஓடு? தூக்கி அடி. இது அடிச்சுக்கா. அதுதானே நான் அடிக்கலான்னு இது அடிச்சுக்கடா.
திருப்பி அடி திருப்பி அடி அவ்வளவுதான். டேய் நீ ஏன்டா அவசரப்படுற? இப்ப நான் வேலை பொறுமையா மூவ் பண்ணுவேன். நீ கடை அவர் தான் விளையாடுறாரு, இவன் விளையாடல, கல்லுல விளையாடுறேன். என்ன சொன்னாரு? சரி இப்ப விளையாடுற 5 கணக்கு விளையாடுறா, முடிஞ்ச விளையாடுறா, இப்ப விளையாடுறா. ஒன்னும் பேசலீங்க நானு. எனக்கு பெரிய கைடு இல்லையே. நீங்க வெட்டி கொடுக்கறதுக்கு நீங்க வச்சுக்கிறீங்க அப்படி. நானே யோசிச்சேன். சரி விடு, நான் குதிரை ஆடுறேன், இரு நான் ஆடுறேன் விடு. டேய் நீ எதுக்கு நகர்த்துற? எனக்கு தெரியாதாடா. என்னடா இது ஒரே என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி சரியா யாரா நீ ராஜாவை அப்படிட்டு இருக்கான்? ராஜாவனா வந்து நினைச்சேன். எல்லாமே சொல்லி கொடுத்தாரு அவரு. பாய் நானும் இப்ப வந்து பேர் என்ன ஜூசுவா அவன் பேர் என்னடா கரெக்டா செஸ் வரவனா? அவனை ஜூசு கொண்டு தான் நானும் ஜெயிப்பேன். என் கூட வராது. அழகா ஜெயிக்கலாம். சும்மா தோத்து போறது என்னன்னா இருக்கு. இது லைஃப் கிடையாது. ஏன்னா டேய் லைஃபா ஏதாலும் தோக்க கூடாதா? எங்க எதிரா சாக்கு வச்சு இப்ப எது வேணா ஊத்துவேன். நீங்க செக் எதிரா வச்சிருக்கீங்க கேக்குறேன். செக் வந்து உங்களுக்கு எல்லாமே செக். டிராய் போச்சு கேமு. டிராவா? ஆமா ஆமா. ஓ டிரா. இது காயின் எடுக்கவே என்ன சுத்து போட்டுருக்கணும். அப்படியே எல்லாத்தையும் சுத்தி வந்திருக்கணும். அழுத்த முடியாம நான் மூலையில நிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் குயினே எடுத்துட்டு கூடாதா? ரூக்கு வச்சு மேத்து முடிச்சிருக்கணும். ஏன்டா நான் உனக்கு அழகான வழி சொல்லி கொடுத்தா இவர் டிராய் கட்சியா ஒரே ஆட்டம். வந்து உன்ட்ட செஸ் விளையாட தெரியுமான்னு கேட்டிருக்கானே. விளையாட தெரியும் சொல்லியிருக்கான். சரி வாடா விளையாடலாம் சொன்னேன். ஒரு 5 நிமிஷத்துல ஜெயிச்சிட்டான் அவன்கிட்ட. அவன் பின்னோருக்கே விளையாடலாம் சொல்லி கடைசி வரைக்கும் விளையாடு 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 சொல்லி அவன் ஜெயிக்கிற வரைக்கும் விளையாட்டு வச்சிருக்கானே. அடுத்த நாள் எக்ஸாம். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியே அவன் இவனை பார்த்து சரியா விளையாடலான்னு கேட்டு ஒன்னும் சரின்னு போய் உட்காரான். என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? சரிண்ணா உன் தம்பி நம்பி பந்தயம் கட்டுறான். ஆனா எங்க அண்ணன் நம்பி 14 பந்தயம் கட்டுறேன். யாரு? நானு அந்த கண்ணாடி பந்தயம் கட்டுறேன். அண்ணாடி அஜய்ல செல்ல பந்தயம் கட்டுற நம்பி உன் நம்பி அது கூட பண்ண மாட்டாரு. அப்ப நம்பிக்கை இல்லாம இது யாரு நினைக்கிறேன்? அனிருத் இருக்கார்ல, அனிருத் கான்சர்ட்ல போய் அனிருத் வாங்கிட்டு வந்ததுடா. யாருது கருப்பு யாருது வெள்ளை? ஃபர்ஸ்ட் வெள்ளை உங்களுதுங்க. எல்லாம் வெள்ளை இங்கிட்டு இருக்கு, எல்லாம் அங்கிட்டு இருக்கு. கருப்பு கருப்பெல்லாம் யானை வெட்டவே முடியாது உங்களால. ஏன்? ஒரே ஒரு மூவ் தான் வாய்ப்பு. அதான் பிரச்சனையே இல்லை. ராணியை கொண்டு வா, வெள்ளை கொண்டு வா. ராணியை சரட்டு நீங்க கொண்டு வந்து வை. இல்ல நான் ஐடியா பண்றேன் வை. ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து பண்ணிருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா நகரும். இப்ப அந்த ஐடியா அவருக்கு புரிஞ்சிருச்சு. நான் வினத்துனா அவங்க ஆக மாட்டேன். அவங்க யோசிச்சு ரொம்ப விளாடுறாங்க. இப்படி காரணம் ஆடுறத முடிச்சோம் 5 நிமிஷம் தான். வந்துட்டு இங்க வை. யானை செக் வை. வேணாண்டா குதிரை குதிரை இங்க வைக்க சொல்றீங்களா? எங்க இங்க வச்சா அவர் நவுத்த மாட்டாரா? அவுத்துவான் தான். தம்பி தம்பி போனுங்க உன் போனு நானே வச்சுக்கிறேன் எடுத்து. எப்படி தோத்துருவீங்க நீங்க? பாக்கணும் யாரு தோக்குறாங்க. யாரு இப்ப நீ பாரு. செல்லு நம்ம கிட்ட தான், கண்ணாடி நம்ம கிட்ட தான்.